நீங்க கேட்கும்போதே ரொம்ப சரியா சுட்டிக்காட்டுனீங்க. ஒரு திராவிட அரசியல், ஒரு திமுகவில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி பேசலாமா நீங்க? இதுதான் திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த கிரெடிட். இப்ப நீங்க இதே இத ஒரு சாதி சங்க தலைவர் பேசியிருந்தா, நீங்க ஒரு செய்தியா கூட எடுத்திருக்க மாட்டீங்க. ஆமா, அவங்க அப்படித்தானே பேசுவாங்க அப்படின்னு. நீங்க இத ஏன் பேசுறீங்க? ஏதாவது நிகழ்வு என்னைய கேட்டா சாதாரண நிகழ்வு தான். முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்க படிச்சிருக்கிறாங்க. அது அரசு வேலை கிடைச்சிருக்கு. எதனால கிடைச்சுச்சு? அந்த முக்குளத்தோர் அமைப்பு நடத்தின அந்த கல்வி சேவை. அந்த ஐஏஎஸ் அகாடமியோ, சிவில் சர்வீஸ்க்காகவோ அவங்க இலவச இது நடத்தியிருக்காங்க. அந்த மக்களுக்காக மட்டும். இப்படி நெறைய நடத்தியிருக்காங்க. நாடாருக்கு தனியா அது மாரி கல்வி சேவை பண்றாங்க. தேவாங்க செட்டியார், செங்குந்த முதலியார் பண்றாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தகுந்த விஷயம். ஏன்னா ஜாதி சங்கங்கிற பேர்ல கூட்டு அந்த பொண்ண இது பண்ணு, ஏதாவது நம்ம ஜாதி பொண்ண தூக்குனா அவன வெட்டு. இந்த ஜாதிக்காரன் தான் ஏமாத்துறான். இப்படி பேசுவதற்காக சாதி சங்கங்கள் செயல்படுகின்ற வேளையில், சில அமைப்புகள், தேவாங்கர் அமைப்புகள், செங்குந்தர்கள், இப்ப இந்த முக்குளத்தோர் அமைப்பு, இது மாரி வன்னியர் அறக்கட்டளை, இவங்கலாம் அந்த குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்காக சாதி சங்கங்கள பயன்படுத்தினா, அது உண்மையிலே வரவேற்கத்தகுந்த விஷயம் தான். பெரியாரே சாதி சங்க மாநாடுகள்ல அதிகம் கலந்துகிட்ட தலைவர் வந்து தந்தை பெரியார் தான். செங்குந்த முதலியார், நாடார் மகாஜனம், தேவேந்திர குல வேளாளர், வன்னியர் கலந்துகிட்டு ஜாதி பார்க்காதீங்கன்னு ஜாதிக்கு எதிரா சொன்னாரு. பேசுவார். எதிரா தானே பேசுவார். அவருடைய ஜாதி சங்க மாநாடுகள்னே ஒரு புத்தகம் வந்திருக்கு. இதன் மூலமா நம்ம மக்களுக்கு கூட சொல்றேன். அந்த புத்தகத்த தயவு செய்து படிங்க. அது ரொம்ப ராவா, பெரியார் ஜாதி சங்க மாநாட்டுல கலந்துக்கிட்டாராம். கலந்துக்கிட்டாரு. என்ன பேசினாரு? கலந்துக்கிட்டு தனித்தமிழ்நாடு தீர்மானம் குறித்து பேசியிருக்காரு. வன்னிய குல சத்திரிய மாநாடுன்னு ஒரு மாநாட்டுல போய் தனித்தமிழ்நாடு தான் தீர்வுன்னு பேசியிருக்காரு.